கிறிஸ்துவுக்குள் முகம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன். இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமும் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டு முன்பாக வைத்திருக்கிறேன், எது உங்களுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கங்கப்பா அப்படிங்கிறார். என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடப்பீர்களானால் ஆசீர்வாதமும், அதை கை கொள்ளாமல் போவீர்களானால், கீழ்ப்படியாமல் போவீர்களானால் சாபமும் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் தான் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் தேவன் மனிதனுக்காக சகலத்தையும் படைத்து வச்சுட்டு கடைசியில் சொல்கிறாரு, தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்கதான கனி ஒன்று இருக்குப்பா, அதை நீ சாப்பிடாத, சுற்றியில் இருக்கிற கனியை சாப்பிடு. இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீ சாப்பிடும்போது நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி நல்லது கெட்டது, நன்மை தீமை இரண்டுமே வைத்திருக்கிறார். ஸோ மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது பண்டிகை தோறும் கைதிகளை விடுதலையாக்குவது வழக்கமாக இருந்தது எருசலேமிலே. அப்பொழுது ஒரு பக்கம் பரபாஸ் என்பவன் அக்கிரமும் அநியாயமும் நிறைந்தவன், ஒரு பக்கம் இயேசு. இந்த இருவரில் யாரை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்களை பார்த்து அங்கே பிலாத்து கேட்குறான். எங்களுக்கு இயேசு வேண்டாம், பரபாசு தான் எங்களுக்கு வேண்டும். அக்கிரமும் அநியாயம் நிறைந்தவனை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அப்பொழுது இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கடைசியாக பவனியாக கல்வாரி மலைக்கு போகிறார். போகும்போது அந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து அழுகிறாங்க. அப்போ சொன்னார், நீங்கள் என்னை வேணான்னு சொன்னீங்களே, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமருவதாகன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் போய் அழுங்க அப்படின்னு சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் நன்மை தீமை நிறைய இருக்குது. அப்படியாக ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாமியார் இருந்தார். அவரிடத்தில் ஒரு பையன் வந்து அவனுடைய சீடன் கேட்குறான், குருவே இந்த உலகத்தில் கடவுள் எதுக்காக படைத்தார்? நல்லதுக்கு படைத்தாரா கெட்டதுக்கு படைத்தாரா அப்படின்னு கேட்குறான். என்னடா இவன் இப்படி ஒரு புதிரான கேள்வியை கேட்குறானே அப்படின்ட்டு அவனுக்கு கூப்பிட்டு சொன்னார், தம்பி பூனையை பார்த்துருக்கியா அப்படின்னாரு. பார்த்துருக்கேன் சாமி. அப்போ பூனையினுடைய பற்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னு எனக்கு சொல்லு அப்படின்னாரு. என்னங்க சாமி, நான் கடவுள் உலகத்தை நல்லதுக்கு படைத்தாரா கெட்டதுக்கு படைத்தாருன்னு கேட்டால் நீங்கள் இதை சொல்கிறீங்க, இதிலே உனக்கு நீ கேட்ட கேள்வியிலே ஆன்சர் இருக்குப்பா, தெரிலன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு டைம் கொடுக்குறேன், இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வந்து பதில் சொல்லு அப்படி அனுப்பிச்சிட்டாரான். இப்போ அவன் போகிறான், போயிட்டு எல்லார்கிட்டையும் கேட்குறான், பூனையினுடைய பல்லு நல்லதா கெட்டதா அப்படின்னு சாமியார் கேட்குறாரு. என்ன சொல்கிறது, எனக்கு தெரிலப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறானுங்க. இப்போ மறுபடியும் வந்து அவன் சாமியார்கிட்ட வந்து நிற்கிறான், குருக்கிட்ட நிற்கிறான். என்ன தம்பி, என்ன ஒரு உன்னை முகத்தை பார்த்தாவே தெரியுதே, தெரியலையா? பூனையினுடைய பற்கள் வந்து தம்பி, அது பூனையெல்லாம் குட்டி போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா அது அழகாக மென்மையாக அந்த குட்டியை பல்லால் தான் தூக்கிட்டு போகும், காலால் தூக்கிட்டு போகாது. பல்லால் தூக்கிட்டு போய் தன் குட்டிகள் எல்லாம் 4-5 குட்டிகளாக இருந்தாலும் போய் ஒரு இடத்துல வச்சிடும். அதே பல்லு எலியை பார்த்தோன்னே போய் கடித்து அதுக்கு வேண்டிய உணவுகளை கொண்டாந்து கொடுக்கும். ஒரு பூனையினுடைய பற்களே வந்து நன்மைக்கும் தீமைக்கும் பயன்படுது, நல்லதுக்கும் கெட்டது. அதே மாதிரி தான் கடவுள் உலகத்தை படைச்சிருக்கிறது, நல்லதுக்கும் கெட்டது எல்லாமே நல்லது கெட்டது இருக்குதுப்பா. அதை நாம் தான் செலக்ட் பண்ணோம். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்குது, ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமாக இருக்குது. எதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? சிம்சோன் கேட்டுக்கு போகிற வாசல் வழியாக போனான், ஜீவனுக்கு போகிற வழியை விட்டு வழி விலகி போனான். நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வழி விலகி பாவத்துக்கு நேராக போனான், அந்த வேசிக்கிட்ட போனான். ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இந்த செல்ஃபோன் நல்லதுக்கும் பயன்படுது, தீமைக்கும் பயன்படுது. நம்ம பயன்படுத்துறதை பொறுத்து தான் இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கத்தி இருக்குது, அது பழம் வெட்டுறதுக்கும் காய்கறியாக இருக்கிறதுக்கும் பயன்படுது, அதை தீமைக்கும் பயன்படுத்தலாம். அதனால் நன்மை தீமை 2 இருக்குது. நீங்களே அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்மையான இயேசு கிறிஸ்து, அவரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கும். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் எல்லாரும் வந்து தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் கிருபை தாரும். உடைய நாமத்தை மையப்படுத்தும். உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளை பங்கு கொண்டு இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதியும்.
அவர்களை வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும், தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் bless you.